அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, இங்க குளித்தலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடம்ப வன ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவன் கோவில் தான். இங்க ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கன்னிமார் இருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்சதுதான். சிவன் கோவில்ல எல்லா கோவில்லையுமே கன்னிமார் இருப்பாங்க. ஆனா எல்லா கோவில்லையுமே பாத்தீங்கன்னா, ஒண்ணு மூலவருக்கு பின்னாடி இருப்பாங்க, அல்லது சைடுல இருப்பாங்க, அல்லது அம்பாளுக்கு பின்னாடி இருப்பாங்க. ஆனா இந்த கோவில்ல மட்டும் பாத்தீங்கன்னா, கர்ப்ப கிரகத்துக்குள்ளாரையே இந்த கன்னிமார்கள் இருப்பாங்க. அதாவது இதோட கன்னிமார்கள் வந்து கர்ப்ப கிரகத்துக்குள்ள இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கடம்பவன ஈஸ்வர மரம் இருக்கும், தலை விரிச்ச மரம். அந்த மரத்துல வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. அசுரன்கள் வந்து இருப்பாங்க. அதை அழிக்கிறதுக்காக போராடுவாங்க. யாருனாலையும் முடியாது. உடனே என்ன பண்ணுவாங்க, அம்பாள் போய் அழிக்க போவாங்க. அப்பயும் அந்த அசுரனை வந்து அழிக்க முடியாது. அதனால என்ன பண்றாங்கன்னா, அம்பாள் வந்து சப்த கன்னிகள் சொல்லக்கூடிய சப்த கன்னிகள்கிட்ட அந்த அசுரனை அழிக்கிறதுக்காக சொல்றாங்க. அந்த அசுரன் என்ன பண்றாருன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய கார்த்திகேயன் மகரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரமத்துல போய் உட்காந்து உள்ள போய் ஒளிஞ்சுக்குவாரு. அப்போ ஒளிஞ்சுக்குவாங்க. இந்த சப்த ரிஷிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஆசிரமத்துக்குள்ள போறப்ப பாத்தீங்கன்னா, மகரிஷி அங்க உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருப்பாரு, தவம் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த அரக்கன் தான் வந்து மகரிஷி ரூபத்துல வந்து உட்காந்து தவம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகரிஷியை வந்து அழிச்சிருவாங்க. அப்போ அது சாபத்துக்கு ஆளாயிடுறாங்க. அந்த சாபத்துக்கு ஆளானோடனே வந்து பார்வதி தேவி கிட்ட போய் சப்த கன்னிகள் கேட்கிறாங்க, அம்மா இது மாதிரி நாங்க வந்து தெரியாம மகரிஷியை வந்து அழிச்சிட்டோம், என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த அம்பாள் சொல்றாங்க, நீங்க கடம்பவன மரத்துக்கிட்ட போய் உட்காந்து தவம் பண்ணீங்கன்னா நீங்க இழந்த நிலைமையை மீண்டும் பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்க போய் கடம்பவனத்துல போய் உட்காந்து கடுமையான தவம் புரியுறாங்க. உடனே சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, மகிழ்ச்சி அடைஞ்சு மீண்டும் அவங்களுக்கு அந்த சப்த ரிஷிகளுடைய தோற்றத்தை அவங்களுக்கு கொடுத்துடுறாங்க. அதனால அந்த ஈஸ்வரர் என்ன பண்றாருன்னா, நீங்க எங்கேயுமே போக வேணாம், என்னோட கருவறையிலேயே எனக்கு பின்னாடியே இருங்க அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க. அப்படி வச்ச இடம் தான் குளித்தலை இருக்கக்கூடிய கடம்பவன ஈஸ்வரர்னு சொல்லக்கூடிய சிவன் கோயில். இந்த சிவன் கோவில் பாத்தீங்கன்னா, எல்லா சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் ஒண்ணு கிழக்கு பார்த்திருக்கும், இல்லைன்னா மேற்கு பார்த்திருக்கும். இந்த இடத்துல மட்டும்தான் சிவன் கோவில் வடக்கு பார்த்து இருக்கு. அப்ப வடக்கு பார்த்து இருக்கக்கூடிய சிவன் கோயிலை வழிபாடு பண்றப்போ மிகப்பெரிய சக்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நம்ம என்னென்ன வாழ்க்கையில இழந்தோமோ அதெல்லாம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காலையில குளித்தலையில இருக்கக்கூடிய கடம்பவன ஈஸ்வரரையும், மதியம் வந்து ஐயர்மலையில இருக்கக்கூடிய ரத்தனகீஸ்வரையும், சாயந்தர நேரத்துல வந்து இரவு பொழுதுல வந்து முசிறியில இருக்கக்கூடிய திருங்கோய் மலையில இருக்கக்கூடிய மரகத ஈஸ்வரரையும், இந்த 3 பேத்தையும் ஒரே நாள்ல நம்ம வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம வந்து காசிக்கு போன ஒரு புண்ணியம் கிடைக்கும். அதே மாதிரி அங்க வாரணாசி தீர்த்தத்துல குளிச்சிருப்போம் இல்லைங்களா, அதனுடைய புண்ணியமும் நமக்கு கிடைக்கும். அதுவும் நீங்க வந்து இந்த வரக்கூடிய கார்த்திகை மாசத்துல செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு. காரணம் என்னன்னா, இந்த கார்த்திகை மாசம் 8வது மாசம். நோயோட தாக்கம், பிரச்சனைகளோட தாக்கம், போராட்டத்தோட தாக்கம் அதிகமா வரக்கூடிய மாதம் தான். அதனால இந்த மாதத்துல போய் இந்த ஈஸ்வரனை வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில நல்ல வெற்றிகள் கிடைக்கும். சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழலாம். வாழ்த்துக்கள். நன்றி.